இமேஜின் இன்டர்வியூ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போறோம் அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச சிறகடிக்க சீரியல் சீரியல் அந்த வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம். விஜயா மேம், உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். எப்படி நீங்க இவ்வளோ ஒரு சிறந்த மாமியாரா விளங்குறீங்க? 3 மருமகளையும் தன்னோட கட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. இந்த ட்ரிக்ஸை சொல்லி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாமியாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் ஒன்றும் 3 மருமகளையும் அடக்கியெல்லாம் இல்லை. 3 மருமகளும் என்ன அடக்காம இருந்தா சரிதான். என்ன விஜயா மேம், நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப தமிழ்நாட்டோட மாமியார்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தா என்ன சொல்றது? சரி, உங்களுக்கு 3 மருமகள்ல முதல் மருமகளை தான் பிடிக்கும் அப்படின்னு இந்த சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஏன் அந்த முதல் மருமகளை தான் பிடிக்கும்? ரொம்ப சிம்பிள்ங்க. ஏன்னா முதல் மருமக தான் என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கா, என்கிட்ட பொய் சொல்கிறா, எனக்கு தெரியாமல் எல்லா விஷயமும் பண்ணுறா. இந்த உலக அப்படி இருக்கவங்கள மட்டும்தானே நம்புவோம். அதனால தான் நானும் ரோகிணியை அவ்வளோ நம்புகிறேன். இல்லை ரோகிணி? வாவ், எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டா சொல்றீங்க? கரெக்டுங்க நீங்க சொல்றது. சரி, அடுத்ததாக பூக்கட்டும் மீனா. அவங்க ஒரு உமன் என்டர்பிரினர். மீனா, நீங்க இன்றைய பெண்கள் எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா விளங்குறீங்க. அதுவும் ஹீரோயின்னா உங்களை மாதிரி தான் இருக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க நடிக்கிறீங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க. அச்சோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே. திடீர்னு அப்படி கேட்டுட்டீங்க. சொல்லிதான் வேற ஆகணும். அது வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. எல்லாரும் என்ன மாதிரி தான் இருக்கணும். யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது, அமைதியாகவே இருக்கணும். யாராவது அடித்தாலும் கண்ணத்தை காமிச்சுக்கணும். அப்புறமேட்டுக்கு மாமியார் எவ்வளோதான் கொடுமைப்படுத்தினாலும், ஏன் நம்மளை கொன்னா கூட நம்ம கழுத்தை நீட்டி அத்தை வெட்டுங்க அத்தை அப்படி சொல்லணும். அப்புறம் யார் எவ்வளோதான் செருப்பால் சாணியை முக்கிய அடித்தாலும் அதை வாங்கிக்கணும், தொடச்சிக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட டீ வேணுமா, காஃபி வேணுமா, உங்களுக்கு சமைச்சு தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கணுங்க. அவ்வளோதான். இப்படி இருந்தால் பெண்கள் ரொம்ப நல்லா முன்னேறிடுவாங்க என்னைய மாதிரியே. அப்புறம் புருஷன் குடிச்சிட்டு வந்தால் கூட அவரை எதுவும் சொல்லக்கூடாது. புருஷன்னா ரொம்ப கண்ட தெய்வம். அப்புறம் நம்மளை படிக்க வச்சு ஆளாக்குன அம்மா அப்பாவெல்லாம் கண்டுக்கூடாது. வீட்டு வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட தொழில் முக்கியமாக, வீட்டு வேலை முக்கியமான, வீட்டு வேலையை தாங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்படி தான் இருக்கணும் குடும்ப பெண். அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். சூப்பர் மீனா, சூப்பர் மீனா. இப்பதான் புரியுது உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு. ஏன் நீங்க இவ்வளோ நேரம் பேசுறீங்க? என்ன நான் கேட்டேன், நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல. அந்த அளவுக்கு பேசுறீங்களே மீனா நீங்க. சூப்பர் மீனா. இதுக்காகவே உங்களுக்கு வருஷம் விஜய் டெலிவிஷன்ல பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு கொடுக்கலாம். சரி, அடுத்ததா உங்களுடைய கணவர் முத்துக்கிட்ட போலாம். அவர்கிட்ட கேட்கலாம். முத்து, நீங்க எப்படி இவ்வளோ பெரிய குடிகாரரா இருந்தும் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிங்க அப்படிங்கிறத கொஞ்சம் உறக்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் ஒரு குடிமகன். அது ஒன்றும் இல்லை. நல்லா குடிக்கணும், அடிக்கடி பொண்டாட்டி கூட சண்டை போடணும், அம்மாவை வில்லியாக போர்ட்ரேட் பண்ணணும், அப்பாவை ஏமாற்ற முடியாதுல்ல. அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் அடங்கி போகணும். அப்பா மேலே பாசம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும் வெளியில். அப்புறம் அண்ணனெல்லாம் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கணும். அவன் நான் ஏமாந்தா அதை வெளியிலலாம் சொல்லக்கூடாது, அதை பெரிய விஷயமாகவும் காமிக்கக்கூடாது. நான் குடிப்பேன், எல்லாரையும் போட்டு அடிப்பேன், ஆனால் அதெல்லாம் நல்ல விஷயமா காமிக்கணும். அவன் குடிக்கலாம் மாட்டான், அவன் படிச்சிருக்கான் நிறையா. முக்கியமாக படிச்சிருக்கலாம் கூடாது. அப்பெல்லாம் இருந்தால் நீங்கள் ஒரு ஹீரோவாக கருதப்படுவீங்க. அப்புறம் புலனாய்வு செய்யணும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும். அப்படி இருந்தால் ஒரு ஹீரோவாக இருக்கணும், நல்ல குடிமகனாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இன்றைய பெண்கள் விரும்பி
நம்மளை பார்க்குறாங்க. நம்ம நல்லா படிச்சுட்டு ஒரு ஷோரூமோட ஓனராக இருந்தாலும் நம்மளை ஏமாற்றிடுவாங்க ஈஸியாக. அப்படி தானே இந்த கதையில் சொல்கிறாங்க. குடிகாரனாக இருக்கணும், குடிச்சிட்டு கார் ஓட்டணும், அப்புறம் ஆக்சிடெண்ட்லாம் பண்ணால் கூட அது நம்ம மேலே தப்பாக இருக்கக்கூடாது, அடுத்தவங்க மேலே அந்த பழியை போட்டுறணும். அப்போ தான் ஒரு சிறந்த ஹீரோவாக இருக்க முடியும். அவ்வளோதாங்க, சிறந்த குடிமகனாக இருக்கிறதுக்கு இதுதான் பழி. ரோகிணி முக்கியமான ஆளே ரோகிணி தான் இந்த சீரியல்ல. மீனா ஹீரோயினா ரோகிணி ஹீரோயினானே தெரியல, இல்ல ரோகிணி வில்லியான்னு கூட தெரியல. இந்த சீரியல் யாருக்காக எடுக்கப்பட்டதோ தெரியல, சீரியலுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு புரியல. சரி ரோகிணி, நீங்க இந்த சீரியல்ல இருக்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி போகுது சொல்லுங்க. அதுவும் நீங்க எப்படி இவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்க? இந்த ட்ரிக்ஸ சொல்லிட்டீங்கன்னா மக்கள் எல்லாருமே அப்படி இருந்துக்குவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும். நம்ம வேற பொய் சொல்கிறோமா, நம்மளுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. உண்மையை சொல்லப்போனால் எனக்கு தான் இந்த சீரியல் அதிகமாக தொல்லை வருதுங்க. ஆமா ரோஹிணி, உங்களுக்கு தான் தொல்லை அதிகமா வருது இல்ல? ஆமாம், அதுவும் இந்த முத்தும் மீனாவும் தான் எனக்கு பார்த்தாலும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ரோஹிணி, உங்களோட பையன் அம்மாவுக்கெல்லாம் ஒரு வீடு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல, அதெல்லாம் எப்படி ரோஹிணி உங்களால முடிஞ்சது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வெரி சிம்பிள் தான். மனோஜ் மாதிரி ஒரு நல்ல பையன் கிடச்சிட்டா என்ன வேணால் செய்யலாம். முத்து மாதிரியெல்லாம் பையன் கிடச்சிட்டா ரூம் கட்டுறதுக்கே பல வருஷம். மனோஜ் மாதிரி பையன் கிடச்சிட்டா பீச் ஓரத்தில் பங்க்லாம் வாங்கலாம். நம்ம அம்மா அப்பா என்ன நம்ம தாத்தா பாட்டி அதுக்கு முந்தினவங்க இவங்கள கூட வந்து நம்ம சிறப்பாக வாழ வைக்கிறோம். ஏன்னா மனோஜ் அவ்வளோ நல்ல பையன். ஆனால் அந்த சீரியல் என்னென்னா அவனை ஏமாந்த மாதிரி காமிக்கிறாங்க. என்னோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரையும் ஏமாற்றணும், போய் சொல்லணும், அவ்வளோதான், சிம்பிள். இப்படி இருந்தாலே எல்லாரும் நம்மளை நம்பிடுவாங்க. உண்மையாக மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட மெயின் கோல். எல்லாத்துலேயும் போய் சொல்லணும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே காய்ஸ், இமேஜின் இன்டர்வியூ நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் யார் என்று பார்த்தால் யாரும் இல்லை, சும்மா பொழுது போகாமல் ஒரு நானே கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதரவு கொடுங்க, பிடிக்கலனாலும் ஆதரவு கொடுங்க. ரொம்ப நேரம் எடிட் பண்ணியிருக்கேன், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன தப்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா திருத்திக்குவேன். பாய். அப்புறம் வேற யாரெல்லாம் இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டுருங்க. எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலான்னு கூட கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா அவங்க எந்த மாதிரி அதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ல சொல்லியிருந்தா வீடியோ ரெடி பண்ணி நான் போட்டுருவேன். ஓகே பாய்.